வணக்கம். இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போவுமே ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இது நம்ம சொன்ன மாதிரி அடுத்தடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும்னு நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பர்சனல் அசிஸ்டன்ட், ஓஏ, அப்புறம் ஜோப்தார், ரூம் பாய் அப்படின்ற எல்லா ஜாபுக்குமே ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே ஹை லெவல் ஜாபுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷனுமே வந்திருக்கு. அதை நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். அதை பார்க்கலனாலும் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட்டில் இந்த வீடியோட லாஸ்ட்லேயுமே நான் அந்த நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணுறேன். அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, சேலரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா, உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல ஜாப் ஏதாவது வருது அதை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான்லேயே ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற டேட் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோன்னா 6/5/2025 நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண போகிறோம். கூடவே இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் இருக்கும். அதை பற்றின டீட்டெயிலுமே நம்ம வீடியோவில் பின்னாடி பார்க்கலாம். இப்போ எந்த விதமான போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க, எத்தனை விதமான போஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா, இதில் நமக்கு டோட்டலாக 9 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஜோப்தார், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்டல் அசிஸ்டன்ட், ரூம் பாய், ஸ்வீப்பர், கார்டனர், வாட்டர்மேன், சானிடரி ஒர்க்கர் அண்ட் வாட்ச்மேன். இந்த 9 விதமான போஸ்ட்டுக்குமே ஜாப் நேச்சரும் கொடுத்துருக்காங்க. ஜாப் நேச்சரை பொறுத்தளவுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதையுமே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான வேகன்சி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஜோப்தாரை பொறுத்தளவுக்கு 12 வேகன்சியும், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 137 வேகன்சியும், ஆர்ஏக்கு 87 வேகன்சியும், ரூம் பாய்க்கு 4 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரின்னு பார்த்தோன்னா 15,000 ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு அலோவன்ஸோடு சேர்த்து எப்படியுமே 20,000 25,000 கையில் கிடச்சிரும். ஹையர் சேலரியாக 58,000 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு 60,000க்கு மேலே தான் லாஸ்ட் சேலரியாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு SC, ST, MBC, BC, BCM இவங்க எல்லாருமே 18 இயர்ஸ் to 37 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதே இது UR கேண்டிடேட்டாக இருந்தவனா 18 இயர்ஸ் to 32 இயர்ஸ் வரைக்கும் தான் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சர்வீஸ் மேனுக்குலாம் 18 இயர்ஸ் to 47 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எந்த டேட் ஆஃப் பர்த்ன்றதையும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு தான் முக்கால்வாசி கொடுப்பாங்க. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இதை மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. இதை பொறுத்தளவில் 1/7/2007க்கு அப்புறம் பிறந்த யாருமே அப்ளை பண்ண முடியாது. அப்புறம் SC, ST, OBC இந்த கேண்டிடேட்ஸ்லாம் 2/7/1998க்கு அப்புறம் பிறந்திருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதே இது நம்ம UR கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா 2/7/1993க்கு அப்புறம் பிறக்கணும். அதே இது சர்வீஸ் மேன்லாம் இருந்தீங்கன்னா 2/7/1978க்கு அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்றத டேட் வைஸும் மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2007க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது அப்படின்றது எல்லா கம்யூனிட்டிக்கும் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாகவே 8th 10th 12th தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 8th 10th முடிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 8th 10th 12th இது முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணி விடுங்க. அல்லது இந்த வீடியோவை வச்சு ஷேர் பண்ணி இதே மாதிரி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்னா நமக்கு நார்மலாக ஆஃபீஸில் மட்டும் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இதில் நமக்கு அதாவது ஃபைல் அரேஞ்ச் பண்ணுறது, அந்த ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறது அது மட்டும் இருக்காது. மேபி ஜட்ஜோட வீட்டில் கூட நமக்கு ஜாப் இருக்கும். ஸோ எல்லா ஜாபுக்கும் தயாராக இருக்கணும். இப்போ ஓஏக்கு போயிட்டு ஜோப்தார் வேலை கூட அவங்க மாற்றுவாங்க. ஐ மீன் கம்ப்ளீட்டாக மாற்ற மாட்டாங்க. ஏதாவது ஒரு நாள் 2 நாள் நமக்கு மாற்றி கொடுப்பாங்க. அப்போ அதையும் செய்கிறதுக்கு நம்ம வில்லிங்காக இருக்கணும். அப்படிப்பட்டவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதனால் நான் ஆஃபீஸில் மட்டும் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்லாம் இதில் கிடையாது. ஜாப் ரோலையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாம்பிளுக்கு பார்க்கலாம். ப்ரிஃபரன்ஸ் வில் பி கிவன் டு த கேண்டிடேட். அதாவது LMV லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. LMV லைசன்ஸ்னால் நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குன்னு கண்டிப்பாக அந்த லைசன்ஸ் வேணும் அப்படின்றது இல்லை. இப்போ 2 கேண்டிடேட் ஒரே ஜாபுக்கு லாஸ்ட்டில் ஃபைனலாக நிற்காங்கன்னா, இப்போ நீங்களும் 8th முடிச்சிருக்கீங்க, அவங்களும் 8th முடிச்சிருக்காங்க. பட் அவங்கக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கும் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கண்டிப்பாக LMV லைசன்ஸ் வச்சுருக்கணும்னு கேட்கல, ப்ரிஃபரன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, நெக்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங்க்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தருவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஆர்ஏக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதனால் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் ஆஃபீஸில் மட்டும் ஜாப் இருக்காது அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகேனா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக ஒருத்தர் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான PDFையும் நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நம்ம டெலிகிராம் சேனல்லே அல்லது ஷேர் பண்ணிடுறேன். தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. BC, MBC, BCM, DC,
யூஆர் இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 500 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டோட்டலாக வந்து எந்த எக்ஸாம் ஃபீஸுமே இருக்காது. அது கூடவே வந்து டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸுன்றது கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் த எக்ஸாம் பார்ப்போம். ரிட்டன் எக்ஸாம் நமக்கு வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு 2 இதில் நடக்கும். பார்ட் ஏல நமக்கு வந்து 25 கொஷின்ஸு 10 மார்க்காச்சும் மினிமம் எடுக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பார்ட் ஏ அண்ட் பார்ட் பிக்கான சிலபஸுமே கொடுத்துட்டாங்க. பார்ட் ஏவை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் தான் இருக்கும். பார்ட் பியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். பேசிக் நாலேஜ் மட்டும் இருக்கும். அதுக்கு வந்து 40 கொஷினுக்கு 10 கொஷின் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஆனால் வந்து கட் ஆஃப்ன்றது வந்து நிறைய இருக்கும். பட் 10 கொஷினாச்சும் கரெக்டாக பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. சிலபஸை பொறுத்தளவுக்கு பார்ட் ஏக்கு வந்து ஜென்ரல் தமிழ் தான். அது நம்ம வந்து 6th to 10th வரைக்கும் இருக்க புக்கு படித்தாலும் ஓகே. ஜென்ரல் தமிழ் எடுக்காதவங்க ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். பார்ட் பியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் தான் கேட்பாங்க. அது கூடவே வந்து கரண்ட் அஃபேர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் வெல் கீப்பிங்கு, அப்புறம் வந்து ஹைஜீனிக்கு, ஃபுட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தெரியுது, அந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி முடித்த பிறகு நமக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை வந்து யாருமே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நார்மலாக வந்து போன டைமில் வந்து பெட்ஷீட் மடிக்கிறது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு தான், பூ கட்டுறது, இதை மாதிரி எக்ஸாம் இதை மாதிரி தான் ஸ்கில் டெஸ்ட்டு கொடுப்பாங்க. அங்கே ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து நமக்கு மார்க் இருக்குது. ஸ்கில் டெஸ்ட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் அங்கே போய் வந்து வேறு ஸ்கில் டெஸ்ட் கூட வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் கொடுத்துருக்க ஸ்கில் டெஸ்ட் தான் நமக்கு அப்படியே அங்கே வந்து நமக்கு ஸ்கில் டெஸ்ட் போகிற இடத்துல நடக்குமா அப்படின்னா அப்படி அது கிடையாது. நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்கில் டெஸ்ட்ன்றது அவங்க வேறு ஒன்று வைப்பாங்க. இதையும் வைக்கலாம், அப்படி இல்லைனா வேறு எதுவும்னாலும் வைக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் கொடுத்துருக்க வேகன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெளிவாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுவீங்க. பட் உங்கள் கம்யூனிட்டியில் அந்த ஜாபுக்கான வேகன்சி இருக்காது. ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஸ்ப்ளிட் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ரீட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப்மே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இந்த லோயர் லெவல் போஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹையர் லெவல் போஸ்ட் பற்றி பார்க்கலாம். இது ஆல்ரெடி தனி வீடியோ மேக் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற டேட்டுமே வந்து 6/5/2025 தான் லாஸ்ட் டேட்டு. இதுதான் வந்து ஹையர் லெவல் அண்ட் லோயர் லெவல் ரெண்டு போஸ்ட்டுக்குமே வந்து இதுதான் லாஸ்ட் டேட்டு. இந்த 2 விதமான ஜாபுக்குமே வந்து அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆன்லைன் வெப்சைட் பார்த்தோன்னா www.mhc.government.in இதுதான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹையர் லெவல் போஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் 4 விதமான ஜாப் இருக்குது. பர்சனல் அசிஸ்டன்ட் வந்து ஹானரபிள் ஜட்ஜுக்கு, அப்புறம் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி, நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட், நெக்ஸ்ட் வந்து பர்சனல் கிளர்க்கு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக சேலரி எவ்வளோ, வேகன்சி எவ்வளோ அப்படின்றதையும் இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட் பற்றி பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு வந்து மினிமம் ஏஜாக வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஏஜை பொறுத்தளவுக்கு யூஆர் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா வந்து 32 வயசும், ஓபிசி பிசி வந்து 37 வயசும், நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் மேனாக இருந்தால் 47 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு வந்து 4 விதமான ஜாபுக்குமே வந்து நீங்கள் வந்து எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கூடவே வந்து போத் லோயர் அண்ட் ஹையர் முடிச்சிருக்கணும். அது கூட நமக்கு வந்து ஷார்ட் அண்ட் தெரிஞ்சிருக்கணும். பட் வந்து இதுக்கு எதுக்குமே வந்து சர்டிஃபிகேட் தேவையில்லை. அதாவது லோயர், ஹையர், ஷார்ட் அண்ட் இது எதுக்குமே சர்டிஃபிகேட் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நமக்கு இதில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் டிகிரியில் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. நார்மலாக வந்து ஆர்ட்ஸ் படிச்சிருந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் இந்த கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் கோர்ஸோட சர்டிஃபிகேட் தேவைப்படும். அதுவுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் கையில் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகி 1 வருஷம் வந்து ப்ரொவிஷனல் பீரியடில் இருப்பீங்க. அந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் எடுத்தால் போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ உடனே அது வந்து அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தளவுக்கு 1200, 1200, 1000, 800 இது வந்து 4 போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பிஏ அண்ட் வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி இவங்க 2த்துக்குமே 1200. அடுத்த பிஏக்கும் பர்சனல் கிளர்க்குக்கும் வந்து 800 வந்து எக்ஸாம் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. அதே வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாகவும் அதுக்கு அப்புறம் வந்து பர்சன் டிசபிலிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எந்த எக்ஸாம் ஃபீஸுமே கிடையாது. எந்த போஸ்ட்டுக்குமே எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் மோடு பார்த்தோன்னா நமக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் வைவா இருக்கும். ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு பார்ட் ஏ அண்ட் பார்ட் பின்னு 2 எக்ஸாம் இருக்கும். பார்ட் ஏ வந்து அப்ஜெக்டிவ் டைப், அதாவது 1 வேர்டு டைப் தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் பி வந்து டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் நமக்கு பார்ட் ஏல வந்து ஃபஸ்ட்டு நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வச்சுருவாங்க. பார்ட் பியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து எஸ்ஏ ரைட்டிங், அப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து
லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கும். இது நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணுற மாதிரி தான், எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், ஒன் வேர்ட் மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஷார்ட் அண்ட் லெட் ஸ்கில் டெஸ்ட் வைப்போன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்பிங்லேயும் ஸ்கில் டெஸ்ட் வைப்போன்றதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான சர்டிஃபிகேட் தேவையில்லை, பட் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கணும், ஸ்கில் இருக்கணும், அதுதான் அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து மார்க் ரிடக்ஷன் ஆகலாம். அதாவது 1 மார்க்கு, ஹாஃப் மார்க் அப்படின்னு உங்களோட தப்புக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்னென்ன ஃபால்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து மார்க் வந்து ரிடக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக வந்து ஜாபை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு ஜாபுக்கும் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்றதா தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோன்னா அந்த போஸ்ட்டில் நம்ம கம்யூனிட்டிக்கான ஜாப் வேகன்சி இருக்குதா அப்படின்றத வந்து தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் இருக்க 2 நோட்டிஃபிகேஷனுமே வந்து நான் கம்பைன் பண்ணி 2வது நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக சொல்லிட்டேன். ஏன்னா வந்து இதை ஆல்ரெடி நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுட்டேன். அதை பார்க்காதவங்க அதில் போய் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்த லோயர் லெவல் ஜாப் அண்ட் வந்து செகண்ட் கொடுத்துருந்த ஹையர் லெவல் ஜாப், இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து 10th 12th அப்புறம் வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்து இதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றாப்புல ஜாப் நோட்டிஃபிகேஷன் வருதா அதையும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த அப்டேட்டான ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்கள் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. அப்படி இல்லைனா அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.